ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி லைஃப்லையும் நம்ம கிச்சனில் நிறைய கிச்சன் ஐடியாக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வேலைகளை ரொம்பவே சுலபமாக்கலாம். அந்த வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் ரொம்ப சத்தான ஒரு பொருள்னு. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இது நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இன்னும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும், ஸ்கின் க்ளோவாகிறதுக்கும், கண் பார்வை தெளிவு பெறதுக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் நெல்லிக்காயை எடுத்து குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது அவ்வளோ விருப்பமாக அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்கள நெல்லிக்காய் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் துண்டுகளை குழந்தைங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த நெல்லிக்காய்லாம் இந்த தண்ணியில் நல்லா ஊறி அதோடைய சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். இந்த தண்ணியை குழந்தைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குடிக்கும்போது நெல்லிக்காயோடைய சத்துக்கள்லாம் அவங்களுடைய உடம்புல சேர்ந்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இந்த ஸ்டிக்கரை கத்தி வச்சோ அல்லது ஸ்க்ரப்பர் வச்சோ நம்ம தேய்ச்சி கழுவும் போது அந்த ஸ்டிக்கர்லாம் முழுமையாக வந்திருக்காது. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் ஸ்டிக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தை கேஸில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்டில் ஸ்டிக்கரோட கம்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு விளக்கம் போல் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வீடுங்களில் நிறைய பழங்கள் வாங்கி வச்சுருப்போம். எப்போவுமே எல்லா பழங்களுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லை. சில பழங்களை வெளியிலே தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி வெளியில் வச்சுருக்கும் போது ஃப்ரூட் பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூச்சிகள், ஈக்கள் மொய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பழங்களில் ஈ மொய்க்காமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை நாலா பக்கமும் நல்லா மடித்து விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரூட் வச்சுருக்கிற ஃப்ரூட் பாஸ்கெட்டில் போட்டு வைங்க. இந்த பேக்கிங் சோடா, கிராம்போட ஸ்மெல்லுக்கு எந்தவித பூச்சியும் ஈயும் பழங்கள் மேலே மொய்க்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்பவே அடிப்பிடிச்ச இந்த மாதிரியான விடாப்பிடியான கரையை ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பால் பாத்திரத்தில் பாருங்கள், பாலெல்லாம் நல்லா பிடிச்சி போய் இந்த அளவுக்கு கரிஞ்சு போயிருச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கத்தி வச்சு அதை தேய்ச்சி விடும்போது அந்த அடி பிடிச்சதெல்லாம் அப்படியே உறிஞ்சி வரும். இப்போ அதோடைய ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி கறியெல்லாம் போயிருச்சு. இப்போ பாத்திரம் கழுவுற சோப் யூஸ் பண்ணி, ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் பாருங்கள், அந்த அடிப்பிடிச்ச கறியெல்லாம் போயிருச்சு. பாத்திரம் பழைய மாதிரியே நல்லா க்ளீன் ஆயிருச்சு. அடுத்ததாக சப்பாத்தி மாவு இருக்குது, சைடிஷ் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி மாவை நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ அது மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை நல்லா தடவி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாலா பக்கமும் நல்லா மடித்து விட்டுருங்க. மறுபடியும் இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ தவா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி இதில் போட்டுருங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல நெய் தடவி விட்டு சுட்டெடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், இனிப்பு சப்பாத்தி உடனே ரெடி பண்ணியாச்சு. இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சும்மாவே அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இனிப்பான வாசமான இனிப்பு சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நெய் பாட்டில் காலியாக போயிடுச்சுன்னா அடியில் இன்னுமே கொஞ்சம் நெய் ஒட்டிகிட்டு இருக்கும்.
இதை கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயோ அல்லது சூடான தண்ணி இதில் ஊற்றும் போதோ அந்த டப்பாவும் சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நீங்கள் சமைக்கிற பாத்திரத்து மேலே ஒரு தட்டையான கரண்டி வச்சுட்டு அது மேலே இதை கவுத்தி வச்சுருங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது அந்த ஹீட்டுக்கு நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி பாத்திரத்தில் விழுந்துடும். ஸோ டப்பாவும் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிரும். நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் வைக்கிற மீன் குழம்புல தேங்காவே அரைச்சி சேர்க்க மாட்டேங்கிறீங்க, தேங்காய் அரைச்சி சேர்க்காம மீன் குழம்பு எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் எப்படி மீன் குழம்பு செய்கிறேன்னு காட்ட போகிறேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்து இதை வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. அல்லது தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ தக்காளிலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தூள். இதிலிருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தூளை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் மீன் குழம்புல ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு இது நல்ல மலமலன்னு கொதிக்கணும். அதோடைய ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் குழம்புல எந்தவித மசாலா வாடையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா முழுகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துலேயே மீன்லாம் நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான மீன் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது எப்பவுமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.